இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு. இத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கப்படும். அது மட்டும் அல்லாமல் பொங்கல் தினத்தில் தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். இதனை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகை காரணம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 வழங்கப்படும். இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவரும் 1000 வழங்க அரசு திட்டமிட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. மேலும் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி 13ஆம் தேதியும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, அதற்கு முந்தைய நாட்கள் சனி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வந்துவிடுகிறது. இதனால் பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த முறை பொங்கலுக்கு முன்னதாக வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க. அரசு ஊழியர் உட்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ரூபாய் 1000 வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை முடிவடைந்த பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடைக்கின்றன. ஏனென்றால் இதற்கு 2 காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை பல்வேறு ஊர்களில் இருந்து சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. பரிசு தொகுப்பு 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இது வந்துட்டு 10ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமானால் அதற்கான டோக்கன் வந்துட்டு 1ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பத்தின நியூஸ் வந்துட்டு இன்னும் அஃபீஷியலா வந்துட்டு வரல. அஃபீஷியலா அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.